திருடியாவது பணத்தை கொண்டு வா நீ சொன்னியா? உன் குழந்தை செத்து போச்சு பாரு, அதுதான் அதுதான் அந்த ஆண்டவனே உனக்கு கொடுத்த அடி. உனக்கு பிறந்த குழந்தை செத்து போச்சுங்கிற உண்மைய என்னைக்கு நீ உணர்றியோ அன்னைக்குதான் நீ உருப்படுவ. சரிம்மா, முயற்சி பண்றேன். அந்த வீட்டில் வளர்ற குழந்தை உன்னோட தான் நிரூபிக்க ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பார்க்குறேன். உனக்கு பிறந்த குழந்தை செத்துருச்சுன்னு சொல்லி வேற ஒரு செத்து போன குழந்தைய காட்டி உன்னையும் உன் சொந்தக்காரங்களையும் நம்ப வச்சிருக்காரு. உன் குழந்தை, உன் கனவு, உன் லட்சியம், உன் புருஷன் இதெல்லாம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட. டாக்டர், அந்த பொண்ணு எப்படி இருக்கா? அவ உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? நத்திங் டு வரி மேடம், ஷீ இஸ் ஆல் ரைட். நீங்க உடனே கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணதுனால ஈஸியா எங்களால காப்பாத்த முடிஞ்சது. பட் பிளட் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் டயர்டா இருப்பாங்க. 1 or 2 daysல எல்லாம் சரியாயிடும். நீங்க போய் பார்க்கலாம். சரிங்க டாக்டர். சுபு, மேடம். வேணாம், படுத்துக்க படுத்துக்க. ஏன் இப்படி பண்ண? உனக்கு அறிவு இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள்ல விடுதலையாகி வெளியே போக போற. அதுக்குள்ள பேருக்கு எடுத்து ஏன் குட்டி தவறாய்க்கிற? எதுக்கு அழுகிற? இப்போ சீன் போடுறியா? ஆரஞ்சிரவ ராஸ்கல். ஒரு செகண்ட் நான் மட்டும் ரவுண்ட்ஸ் வராம இருந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் தெரியுமா? செத்து போயிருப்பேன் மேடம். வேற என்ன ஆயிருக்கும்? செத்து போயிடணுங்கிற நினைப்பு வந்ததுனால தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ண. ஆனா என்னோட துரதிருஷ்டம், நீங்க வந்து என்ன காப்பாத்தி தொலைச்சிட்டீங்க. எதுக்குடி நீ சாகணும்? உனக்கு என்ன தலையெழுத்து? ஜெயிலுக்கு வந்த நாள்ல இருந்து உன்னை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்ல. நீ யார் வம்பு தும்புக்கும் போறதில்ல. ஜெயில மத்த கைதிங்கெல்லாம் நடந்துக்கிற மாதிரி நீ நடந்துக்கிறது இல்ல. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு.
அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மேடம்? துரதிர்ஷ்டத்தோட மொத்த வடிவமா ஆண்டவன் என்ன படைச்சு தொலைச்சிட்டான். தாங்க முடியல மேடம். சுமைக்கு மேல சுமை ஏத்திக்கிட்டே போனா ஒரு பொண்ணால எவ்வளவுதான் தாங்க முடியும்? அப்படி என்னடி உனக்கு? அதான் வெளியே போக போறியே. எனக்கு வேற வழி தெரியல மேடம். என்னோட துக்கம் அந்த மாதிரி. சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல, உயிரோட இருக்கவே பிடிக்கல. இதையெல்லாம் வச்சுட்டு எவ்வளவு நாள் நான் உயிர் வாழ முடியும்? வெளியே இருக்கேனா இல்ல உள்ள இருக்கேனாங்கிறது முக்கியம் இல்ல மேடம். ஆனா நான் பெத்த குழந்தையோட நான் இல்லையே. இந்த ஒரு துக்கம் போதாதா? இந்த ஒரு கஷ்டம் போதாதா? அப்படி நான் என்ன பாவம் பண்ண மேடம்? ஒரு புள்ளைய கொடுக்க தெரிஞ்ச அந்த ஆண்டவனுக்கு அதை என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் என்ன அவ்வளவு மோசமானவளா? எனக்கு அது தெரியலையே மேடம். என் குழந்தை சாகல. அது என்னோட மாமனார் வீட்டுல தான் வளருது. காயத்ரி தான் என் குழந்தைய வளர்த்துட்டு இருக்கா. அவளுக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சே. அறிவு இருக்க உனக்கு? நாளைக்கு ரிலீஸ் ஆகி வெளியில போக போற. உன் குழந்தை உன்கிட்ட தான் வரப்போகுது, அவ்வளவுதானே? இல்ல மேடம், நீங்க நினைக்கிற அளவுக்கு இந்த விஷயம் எல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல. என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சே தீரணும்னு திட்டம் போட்டு என் மாமனார் இப்படி ஒரு நாடகத்தை ஆடி இருக்காரு. நான் ஜெயில இருந்து வெளியில போனா என்ன இந்த வீடு ஏத்துக்க போறதும் இல்ல. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் மேடம். என் வீட்டுக்காரர், என் மாமனார், என் அத்தை எல்லாரும் எனக்கு எதிரா திரும்பி நின்னு என் குழந்தைய தரமாட்டேன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தி தான் அனுப்ப போறாங்க. கீ ரோஸ்ட், இடியாப்பம் குருமா, அடா பிரேக்ஃபாஸ்ட் காம்போ, அடாடாடா. ஒரு மினி காஃபி வேணும். ஹாட்டா என்ன இருக்கு சார்? தோசை, மசாலா தோசை. மேடம் ஜூஸ் வெரைட்டில பாத்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ், மாதுளை ஜூஸ் எல்லாம். பழைய டேபிள், 2 சேர். அப்ப அதையே 2 எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு மட்டும் சுகர் கொஞ்சம் கம்மியா. என்னது சர்வீஸ் டாக்ஸ் வேற பில் போட்டுக்க, நான் ஆர்டர் பண்ணவே இல்லையா? பெத்த குழந்தை சாகுற வரைக்கும் கூட வருங்கிற நம்பிக்கை மட்டும்தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆறுதலை கொடுக்கும். எனக்கு அந்த ஆறுதல் கூட இல்லாம போச்சே மேடம். நான் பெத்த குழந்தைய நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? என் குழந்தை என்கிட்ட வளரணும்னு நினைக்கிறது ஒரு கொலை குத்தமா? ஏன் மேடம் என்ன மட்டும் ஏன் எல்லாரும் இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க? நான் அவ்வளவு மோசமானவனா செத்து தொலைறேனே, ஏன் என்ன காப்பாத்துறீங்க? என் குழந்தை இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. செத்து போறது ஒண்ணுதான் சரின்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதான் மேடம் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட அண்ணி என்ன பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. எவ்வளவு கேவலமா பேசிட்டு போனாங்க தெரியுமா? என் அண்ணனோட வாழ்க்கைய நான் தான் சீரழிச்சிட்டேன்னு பேசினாங்க. இத்தனைக்கும் என் அண்ணன் அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வர்றதுக்காக எவ்வளவு போராடி இருக்காரு தெரியுமா? அதெல்லாம் அவங்க நிம்மதியை கெடுத்துருச்சுன்னு அவங்க பேசினாங்க. யாருக்குமே நிம்மதியை கொடுக்க முடியாத ஒரு ஜென்மம் மேடம். எதுக்கு நான் உயிரோட இருக்கணும் மேடம்? வேணாம் சுப்பு, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாத. இத பாருமா, உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். கொஞ்சம் அமைதியா இரு, எல்லாமே சரியாயிடும். எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு மேடம். கொஞ்சம் நஞ்சம் இருந்த நம்பிக்கையும் சுத்தமா போய் சேர்ந்ததுனால தான் நான் செத்து போயிடலான்னு முடிவுக்கே வந்தேன். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, என்ன நீங்க காப்பாத்திட்டீங்களேங்கிறது தான்.
வாழ்றதே சுமையா இருக்கு மேடம். மூச்சு விடுறது கூட சுமையா தான் இருக்கு. என்ன எனக்கே பிடிக்காம போறதுக்கு முன்னாடி நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன் மேடம். ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம். கடவுளே, நீ என்னை எப்படி காப்பாத்த போறன்னு எனக்கு தெரியல. ஆனா உன்னை விட்டா வேற யாரும் எனக்கு நாதி கிடையாது. யார்கிட்டயும் நான் போய் கெஞ்சவும் முடியாது. நான் செஞ்சதை எடுத்து சொல்லவும் வழி இல்லாம இருக்கு. தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோ. யாத்த எதுவும் விபரீதமா பண்ணிடக்கூடாது. நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். நீதான் என்னை காப்பாத்தணும். ஏய் உமா, உமா, ஏய் உமா. மா, உமா, இங்கே தானே இருக்க? ஏன் இப்படி காலங்கத்தால கூப்பாடு போட்டுட்டு இருக்க? என் கூட இப்ப வரப்போறியா என்ன? எங்கம்மா? கிளம்புன்னு சொன்ன உடனே கிளம்பணும். நேரா உன் அண்ணியோட வீட்டுக்கு போறோம். இன்னைக்கு என் புள்ள என் கூட பேசி ஆகணும். அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இது மட்டும் நடக்கலைன்னா அவளை 2ல 1 பண்ணாம நான் வரமாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இரேம்மா. உனக்கு உன் புள்ள முக்கியம்னா அவங்களுக்கு அவங்க மாப்பிள்ள முக்கியம் இல்லையா? அண்ணியோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். நீ போய் அண்ணியோட அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறது மூலமா நீ என்ன பெருசா சாதிச்சிட போற? போன் பண்ணாம இருக்கிறது அண்ணனோட தப்பு. அண்ணனை புடிச்சு திட்டுனா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டுட்டு அங்க போய் சத்தம் போட்டுட்டு இருக்கிறதுனால என்னமா லாபம் இருக்கு? வாய மூடுறேன். எல்லாம் தெரியுமா உனக்கு? இத பாரு, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. உன் அண்ணியோட மாற்றம், அவங்க வீட்டுல இருக்கிறவங்க நடந்துக்கிற விதம், இது எல்லாமே திரும்ப திரும்ப எனக்கு சந்தேகத்தையே கொடுக்குது. பத்தா குறைக்கு அந்த காயத்ரி வேற என்னமோ கனவு கண்டு தொலைச்சிட்டேன்னு சொல்றா. அப்படி இப்படின்னு இல்லாத கதையெல்லாம் அளக்குறா. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமா சேர்ந்து? என் பிள்ளைய என்ன பண்ணாங்க? எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்காங்க? உயிரோட தான் வச்சிருக்காங்களா இல்ல கொன்னே புதைச்சிட்டாங்களா? ஏமா இப்படி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? அண்ணனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுமா. அண்ணன் நல்லபடியா வந்து சேரும். போன இடத்துல என்ன பிரச்சனையோ அது புரியாம நீ இப்படி தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டு மத்தவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப தப்புமா. வாய மூடுறே. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. நான் போறேன்டி. நேரா அவ அம்மா வீட்டுக்கு தான் போறேன். வந்த அண்ணா சொல்லி வை அவகிட்ட. இன்னைக்கு என் புள்ள என்கிட்ட பேசி ஆகணும். இல்லன்னா நடக்கிற கதைய வேற. மா, மா சொல்றத கேளுமா. நில்லுமா. ஹலோ உமா. ஏய் உமா, நல்லா இருக்கியா? அண்ணா, என்னண்ணா எப்படிண்ணா இருக்க? எங்க இருக்க? என்னாச்சு உனக்கு? ஏன்னா போனே பண்ணல? சாரிமா, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. போனு தொலைச்சிட்டேன். எல்லாருடைய நம்பரும் போயிடுச்சு. யாரை கான்டாக்ட் பண்றது, எப்படி கான்டாக்ட் பண்ணது ஒண்ணுமே புரியல. முதல்ல உன் அண்ணி நம்பரு, அண்ணியினுடைய அப்பா நம்பரு, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுக்குறியா? போன உனக்கு அறிவே இல்ல. இப்படியா நான் நடந்துப்ப? சொல்லாம கொல்லாம ஊருக்கு போயிட்டு இங்க அண்ணியை சங்கடப்படுத்தி அம்மாவை சங்கடப்படுத்தி பத்தா குறைக்கு அம்மா வர உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்துகிட்டு இப்ப அண்ணியோட அப்பா அம்மா வீட்டுக்கு வர போய் அங்க சண்டை போட போயிருக்காங்க. தெரியுமா உனக்கு? ஐயோ, நான் தான் சாரி சொல்றேன்ல. எல்லாத்தையும் நான் அப்புறமா டீடைலா சொல்றேன். நான் நல்லா தான் இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்ல. சரியா? ஒரு 20 டேஸ்ல திரும்பி வந்துருவேன். நான் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஓகேவா? வெச்சிட்டுமா? இரு இரு இரு, அவசரப்படாத. வச்சிடாதன.
இங்க பாரு, நான் சொல்ற பேச்ச கேளு. முதல்ல அண்ணியோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. இப்ப அம்மா அங்கதான் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. உன்கிட்ட இருந்து ஃபோன் வரல, உன்னை பத்தி எந்த ஒரு விவரமும் தெரியலன்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்கன்னு. போலீஸ் கம்ப்ளைண்டா? எதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட்? என்ன கேளு. உன்னை அண்ணியும் அவங்க அப்பா அம்மாவும் சேர்ந்துதான் கடத்தி வச்சுட்டாங்க, கொலையே பண்ணிட்டாங்கன்னு இல்லாத கதையெல்லாம் விட்டுருக்காங்க. அம்மாக்கு பைத்தியமே புடிச்சு போச்சுன. ஒரு நிமிஷம் இருண்ணா, அண்ணி கிட்ட பேசுன. அண்ணி, அண்ணி, உமா, அண்ணி, உமா, இங்கதான் இருக்கீங்களா? அண்ணன் பேசுறாரு அண்ணி, இந்தாங்க பேசுங்க. ஹலோ, 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 என்ன நீ பேசுங்க. ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சு. கொடுங்க. ஓ ஆமா, நீ ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் போல. நம்ம திரும்ப பண்ணலாம். நெட்வொர்க் ப்ராப்ளம் போல அண்ணி. இருங்க, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். சிக்னல் இல்ல போல இருக்கு, ரீச் ஆகல. கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணலாமா? என்ன இது வாட்ஸ்அப் கால்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு? ஹலோ. மாமா, நான் விமல் பேசுறேன். மாப்ள, ஹேய் கோமதி, காயத்ரி இங்க வாங்க, மாப்ள பேசுறாரு. மாப்ள, என்ன மாப்ள, எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு தகவலும் தெரியலையே மாப்ள, உங்களுக்கு என்ன ஆச்சு? சாரி மாமா, என்னென்னமோ ஏடா கூடமா நடந்து போச்சு. நான் இங்க இருந்து குவைட்டுக்கு போகலான்னு ஏர்போர்ட்டுக்கு போக, அங்க ஸ்ட்ரெயிட் ஃபிளைட் கிடைக்காம அங்க இருந்து பாம்பே போய் இறங்க, அங்க வேற என் போன் தொலைஞ்சு போச்சு. எங்க மிஸ் பண்ண, எப்படி விட்டேன்னு தெரியாம நிராயுத பாணியா குவைட்ல போய் நின்ன. கையில யார் நம்பரும் இல்ல. இப்பதான் உமா நம்பர் கண்டுபிடிச்சு உங்க நம்பர் வாங்கினேன். போன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு மாமா. ரொம்ப சந்தோஷம் மாப்ள, உங்க குரலை கேட்டதே எனக்கு போதும். மாப்பிளையா? அதுக்குள்ள உங்க அம்மா எங்களை எல்லாம் படாத பாடு படுத்தி எடுத்துட்டாங்க. உங்களை காணோம், உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு, நாங்க தான் ஏதோ செஞ்சிட்டோம் அப்படி இப்படின்னு. சாரி மாமா, எங்க அம்மா அப்படிதான். அவங்க கிராமத்தாளு, அப்படிதான் படபடான்னு பேசிடுவாங்க. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க மாமா. வாங்க சம்பந்தியம்மா, வாங்க வாங்க சம்பந்தியம்மா. மாப்பிள்ளை தான் போன்ல பேசிட்டு இருக்காரு. உங்க மகன் தான் பேசிட்டு இருக்காரு, பேசுங்க. விமலே, அம்மா நல்லா இருக்கியாம்மா? அப்பா சாமி, உன் குரல் தானயா? நீ தான் பேசுறியா? உனக்கு ஒண்ணு இல்லையப்பா, நீ நல்லா இருக்கல்ல? அம்மா நான் நல்லா இருக்கேம்மா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. போற வழியில என் போன் தொலைஞ்சு போச்சு, அதனால ஒரு போன் நம்பர் கூட என்கிட்ட இல்லம்மா. புது போன் வாங்கி நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுமா. நீ என்னென்னமோ சொல்றப்பா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நான் உன் குரலை கேட்காம எங்க இருக்க, என்ன பண்ற, என்னைக்கு வருவேன்னு எதுவுமே தெரியாம நான் பட்ட பாடு எனக்கு தான்ப்பா தெரியும். ஆண்டவ புண்ணியத்துல நீ நல்லா இருக்கல்ல, எனக்கு அது போதும்டா. தேவையில்லாம அங்க எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருக்காதம்மா. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. என் வேலை முடிஞ்ச உடனே நான் திரும்பவும் கிளம்பி வந்துட போறேன். சரிப்பா சரிப்பா. உன் பொண்டாட்டிக்கிட்ட பேசுறியா ராஜா? பேசுறேம்மா, இனிமேதான் ஒருத்தர்கிட்டயும் பேசணும்.
என் வேலையில நான் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு சென்னையில இருந்த என் க்ளோஸ் ஃப்ரெண்டை பார்த்தம்மா. அவன் மூலியமா உமா நம்பர் வாங்கினேன். கொஞ்சம் நெஞ்ச வேலையா எனக்கு ஈஸியா ஒரே வார்த்தையில நீ கேட்ட. வேற என்னப்பா பண்ண முடியும்? ஊருக்கு கிளம்பி போனவ நல்ல விதமா சொல்லிட்டு போயிருந்தா யாருக்கும் எந்த கேள்வியும் வந்திருக்காது. நீ என்னடானா கோச்சிட்டு போனேன்னு உன் பொண்டாட்டி சொன்னா. இங்க என்னடானா இந்த காயத்ரி ஏதோ கனவு கண்டாளாம். அவ கனவு கண்டா பழிச்சிருமாமே, அதான் பயந்துகிட்டு இருந்த. அம்மா, ஒரு மண்ணாங்கட்டி இல்லம்மா. நான் நல்லதான் இருக்கிறேன், நல்லதான் இருப்பேன். கூடிய சீக்கிரம் ஊருக்கு வந்துருவேன். அது வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதல் பண்ணாம எந்த குடைச்சல் கொடுக்காம இருந்தா போதும். அப்படியே வனிதா விசாரிச்சேன்னு சொல்லு. நான் ஃப்ரீயா இருக்கும்போது பேசுறேன்னு சொல்லு. சரியா? சரிப்பா. இந்தாங்க சம்பந்தி, என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. ஏதோ பதட்டத்துல உங்களை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. பரவாயில்லம்மா, இப்போவாது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எங்களுக்கு போதும். இத பாருங்கம்மா, உங்களுக்கு அவர் புள்ளனா எங்களுக்கு அவர் மாப்பிளமா. அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்க முடியுமா? இது எங்க பொண்ணு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? பெத்த மனசு என்ன பாடுபடுன்னு எங்களை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? இப்ப புரியுதுங்க. நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், தேவையில்லாம வார்த்தையை கொட்டிட்டேன். தயவு செஞ்சு அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சம்பந்தி. இனிமே என்னால உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வராது. என் பிள்ளையே சொல்லிட்டான். அதுக்குன்னு அப்படியும் இருந்துடாதீங்கம்மா. நீங்க பாட்டுக்கு எப்பவும் போல இருங்க. முக்கியமா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். மாப்பிள்ளை இப்ப நல்லபடியா இருக்கிறாருங்கிற விஷயம் நமக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவர் என்னன்னைக்குமே நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்கு அவர் பேர்ல ஒரு ஆயுஷோமம் பண்ணா நல்லதுன்னு சொல்லி கோயில்ல இருக்கிற அர்ச்சகர் சொன்னாரு. ஆயுஷ் ஹோமமா? அப்படின்னா உடம்புல எந்த நோய் நொடியும் இல்லாம நீண்ட ஆயுளோட சௌக்கியமா இருக்கணும்னு இந்த ஆயுஷ் ஹோமம் பண்ணுவாங்கம்மா. நல்லா பண்ணுங்க, சந்தோஷமா பண்ணுங்க. நான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்றேன் சம்பந்தி. சரி.